2 மாசத்துக்கு முன்னாடி திரும்பவும் பண்ணிருக்காங்க. 2 வாட்டி ஷொரூபா இங்க வந்து செண்பகவல்லின்னு ஒரு டாக்டர் கிட்ட அபார்ஷன் பண்ணிருக்காங்கங்கிறது வரைக்கும் நியூஸ் பக்காவா கலெக்ட் பண்ணிருக்கேன் சார். அடேங்கப்பா, எங்களை விட ரொம்ப ஃபாஸ்டா எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ற. எல்லாம் உங்க ட்ரைனிங் தானே சார். சோ சொரூபா கேஸ்ல நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி முகம் தெரியாத எதிரி இல்ல இங்க இருக்கிறது. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் தான் இத பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வசந்தி தான் கால் பண்றேன். என்னன்னு கேளு. ஹலோ அபி, நான் வசந்தி பேசுறேன். எஸ் சொல்லுங்க வசந்தி. கொஞ்சம் சொருபா வீட்டுக்கு வாங்க, அர்ஜென்ட். என்னாச்சு? தயவு செஞ்சு வாங்களே சொல்றேன். சரி ஓகே, நான் வரேன். அந்த வசந்தி என்னமோ தெரியல அர்ஜென்ட்டா நம்மள சொருபா வீட்டுக்கு கிளம்பி வர சொல்றான். நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? உன் இன்ட்ரெஸ்ட பார்த்துட்டு நானும் இந்த கேஸ்ல சிவியரா தான் இருக்கேன். பாப்பலாம். தேங்க்யூ சார். என்னாச்சு வசந்தி? சொருபாவை ராத்திரில இருந்து காணோம். உங்களுக்கு இந்த விஷயம் எப்ப தெரியும்? வழக்கம் போல நான் சொருபாவை பாக்கிறதுக்கு காத்தால வந்தேன். அவளை காணோம். சரி எங்கேயாவது போயிருப்பா நினைச்சு போன் பண்ணேன். போன் ரீச் ஆகல. ஈவினிங் வந்து பார்த்தப்போ அவ வரலன்ற விஷயம் தெரிஞ்சது. மொபைலும் வேலை செய்யல. எப்பவுமே அவ இப்படி இருந்தது இல்ல. அவங்க வழக்கமா போற எல்லா இடத்துக்கும் போன் பண்ணி விசாரிச்சீங்களா? எல்லா இடத்துக்கும் போன் பண்ண. அந்த லெட்டர்ல சொன்ன மாதிரியே அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு மனசுக்கு படுது. சொரூபாவோட பாதுகாப்பு விஷயத்துல கொஞ்சம் அலட்சியமா இருந்ததுதான் எல்லாத்துக்கும் காரணம். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் சார். அவ இயற்கையிலே ரொம்ப தைரியசாலி. எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட மாட்டா. அந்த கனவு கடிதம் மட்டும் எனக்கு வந்திருந்தா நான் மிரண்டே போயிருப்பேன். பட் அவ அதை வேஸ்ட் பேப்பர் மாதிரி ட்ரீட் பண்ணா. அந்த அளவுக்கு அவளுக்கு அதிகமான துணிச்சல் தான் இப்ப இந்த அளவுக்கு ஆபத்து உருவாக்கி இருக்கு. வசந்தி, நான் உங்ககிட்ட இப்ப சில கேள்விகள் கேட்பேன். நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. இல்ல கேளுங்க சார். உங்க தோழி சொரூபா எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட சொல்ற டைப்பா? சொல்லுவா சார். எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டாங்களா? மறைக்க மாட்டா. தனக்கு 2 தடவை அபார்ஷன் ஆன விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? என்ன சொல்ற அபி? சொரூபா அபார்ஷன் பண்ணிருக்காளா? எஸ், 2 வாட்டி அபார்ஷன் பண்ணிருக்கா. இந்த உண்மையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. உங்களுக்கு யார் சொன்னது? அபார்ஷன் பண்ணின டாக்டர் தான் சொன்னாங்க. யார் அந்த டாக்டர்? சாரி வசந்தி, அந்த டாக்டரோட பேரை வெளியில சொல்ல மாட்டேன்னு நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அந்த டாக்டர் ஏன் பொய் சொல்லி இருக்க கூடாது? பொய் சொல்ற அளவுக்கு அவங்களாம் ஒண்ணு சீப்பான ஆட்கள் கிடையாது. இல்ல அபி, நாங்கெல்லாம் நடிகைங்க. எங்க கிட்டலாம் சில அப்ளிகேஷன்ஸ் வச்சு முடியாம போன நிறைய பேர் எங்களை பத்தி இந்த மாதிரி தப்பான விஷயத்த பரப்புவாங்க. அதுல சில டாக்டர்ஸும் இருக்காங்க. நீ நினைக்கிற தப்பு வசந்தி. அந்த லேடி டாக்டர் நியாயமானவங்க, பொய் பேச மாட்டாங்க. வசந்தி, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தோழி சுத்தமானவங்க கிடையாது. அவங்களுக்கு அபார்ஷன் நடந்திருக்கிறது உண்மை. அந்த பிரச்சனையில தான் லெட்டர் வந்திருக்கு, புக் வந்திருக்கு. அவங்க காணாம போனதுக்கும் அதுதான் காரணம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். சொரூபா அப்படி தப்பா நடந்துக்கிற பொண்ணு கிடையாது. அதை என்னால அடிச்சு சொல்ல முடியும். அவ ரொம்ப நல்ல டைப் சார். இதையே நம்ம இத்தனை வாட்டி பேசிட்டு இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னோட கெஸ் படி சொரூபா கடத்தப்பட்டிருக்காங்க. அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடி அவங்கள நாம காப்பாத்தி ஆகணும். எஸ். ஆமா, அவங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கா? தெரியல சார். ஏன் சார்? அவங்களுக்கு யாரோ ஒரு காதலன் இருக்கான். அவன் எங்க இருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். எப்படியாவது கண்டுபிடிச்சு சொரூபாவை காப்பாத்தி ஆகணும் சார். பாக்குறேன். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அபி, சார், வீடு முழுக்க சர்ச் பண்ணு. அவ சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு வேணும். ஓகே.
சார். வாங்க மிஸ்டர் மது. என்ன சார் அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? அந்த லாயர் தமிழரசன் இறந்த விஷயத்த அவங்க ஆட்கள் விடவே மாட்டேங்கிறாங்க. அவர் தங்கமான மனுஷன். அவரை கொலை பண்ணவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சு தண்டிச்சே ஆகணுங்கிறாங்க. கேஸ் பெரிய இஷ்யூ ஆகுது. ஆக்சுவலி வாட்ஸ் கோயிங் ஆன் இன் திஸ் கேஸ்? சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்பதான் ஒவ்வொரு விஷயமா கிளியர் பண்ணிக்கிட்டு வரேன். வாட் இஸ் த மோட்டிவ் ஃபார் தமிழரசன் மர்டர்? தமிழரசனும் அவனோட ஃப்ரெண்டு ராம் பிரபுவும் சேர்ந்து நிறைய தப்புகள் பண்ணிருக்காங்க சார். என்ன மாதிரியான தப்புகள்? அந்த ராம் பிரபு ஒரு மொபைல் ரிப்பேர் ஷாப் வச்சிருக்கான். அங்க சர்வீஸ்க்கு வர மொபைல்ஸ்ல யாராவது மெமரி கார்டை எடுக்க மறந்து போய் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மெமரி கார்டுல கஸ்டமர் சேவ் பண்ணி வச்சதையும் இல்லனா டெலீட் பண்ண பர்சனல் வீடியோஸையும் டேட்டா ரெக்கவரிங் சாஃப்ட்வேர் போட்டு மறுபடியும் வெளியெடுத்து சம்பந்தப்பட்டவங்களை மிரட்டுறதையே வேலையா வச்சிருக்காங்க. ஆம்பளைய பணம் கேட்டு மிரட்டுற பார்ட் ராம் பிரபு ஓடுது. அதே வீடியோ காமிச்சு பொம்பளைய தப்பு பண்ண கூப்பிடுறது தமிழரசனோட பார்ட். மை காட், பிளடி கிரிமினல்ஸ். எஸ் சார். இப்படி இவங்க ரெண்டு பேரும் நிறைய ஃபேமிலிஸ்ல அநியாயம் பண்ணிருக்காங்க சார். அப்ப இவங்களால பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தன் தான் இந்த மர்டர்ஸ பண்ணிட்டு வரான். எஸ் சார். அவன் ஏன் அந்த கனவுகளும் அதன் பலன்களும்ங்கிற ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி கொலை பண்றான்? அது ஆக்சுவலி நம்மளை குழப்பறதுக்காக கொலகாரம் போட்ட பிளான் சார். எப்படி கொலைகாரனை மடக்க போறோம்?
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.